ஒவ்வொரு கஸ்டமருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டான மிஷின் பேக்கிங் மிஷின் தயாரிச்சு கொடுக்குற ஒரே நிறுவனம் ஆஃப் தமிழ்நாடு. திஸ் இஸ் விஐபி மிஷனரிஸ். நான் உங்க இன்ஜினியர் ஆதிநாராயணன். இன்னைக்கு நம்ம கம்பெனில பார்க்க போற ஒரு ஸ்பெஷல் பேக்கிங் மிஷின், மீல் மேக்கர் பேக்கிங் மிஷின். இந்த மீல் மேக்கர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல மீல் மேக்கர் சொல்றோம், ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா சோயா, ஒரு சில ஊர்ல பன்னு, அதாவது வெஜிடபிள் பிரியாணியில போடக்கூடிய பன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே இந்த ஒரு ப்ராடக்ட் தான் சொல்றோம். ஆனா இந்த மீல் மேக்கர்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு, அதுக்கு ஒரு மிஷின், அதுக்கு ஒரு வீடியோவா? என்ன ஸ்பெஷலா? இந்தியாலேயே முதல் முறையா இந்த பாக்கெட் பாத்துங்க, 12 இன்ச் அகலம், 12 இன்ச் அகலம், 12 இன்ச்சஸ் அகலம். இந்த சூட்டு பேட்டர்ன் மிஷின் தயாரிச்ச முதல் நிறுவனம், ஒரே நிறுவனம் நம்ம கம்பெனி விஐபி மிஷனரிஸ் மட்டும்தாங்க. இப்போ இந்த மிஷின்ல மீல் மேக்கர் கூடவே பாஸ்தா, மக்ரூனி இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணிக்க முடியும். இந்த பாஸ்தா கூடவே ஒரு வேளை உங்களுடைய பிசினஸ் கடுகோ மிளகோ இந்த மாதிரி பருப்பு ஐட்டமோ சிறுதானியங்கள் ஐட்டம் இருந்தாலும் இந்த மிஷின்லயே நம்ம சேர்த்து பேக் பண்ணிக்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் இருந்து இந்த மாதிரி 1 கிலோ வரைக்கும் பேக் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ பேக் பண்ணிட்டு இதை மார்க்கெட்ல கொடுக்க போறோம். இதுல இருக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன தெரியுமா? முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாக்கெட்ல ப்ராடக்ட் சொன்ன மாதிரி ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இதுல இருக்குது என்ன, இதோட வெயிட் என்ன, இதோடைய ரேட் என்ன, எப்போ பேக் பண்ணது, எப்போ எக்ஸ்பயர் ஆகுது, ஒரு சிலவங்க பேட்ச் நம்பர், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த கவர்ல இருக்கணும். இதெல்லாம் பிரிண்ட் பண்ணக்கூடிய பிரிண்டர் பாத்தீங்கன்னா இந்த மிஷின், அதாவது இந்த மிஷின்ல நம்ம கொடுத்துருக்குது இந்த வேர்ல்டு கிளாஸ் பிரிண்டர், டோமினோ பிரிண்டர், டிடிஓ பிரிண்டர் கொடுத்துருக்குறோம். சரி, ஓகே. இப்போ இந்த மிஷின்ல இந்த மாதிரி 1 கிலோ பாக்கெட்டு, 1/2 கிலோ பாக்கெட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பாக்கெட்டு. இப்போ ஒரு 50 கிராம் பேக் பண்றோம், 100 கிராம் பேக் பண்றோம்னா சரமா பேக் பண்ணா அதுக்கு என்ன ஆப்ஷன்? மிஷினோட ஸ்பெஷல் என்னன்னா, மிஷின் முழுக்க டச் ஸ்கிரீன்ல ஆப்ரேட் பண்ற மாதிரி கொடுத்துருக்குறோம். இந்த டச் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்ட்டும் வேலை செய்யுதா இல்லையா நீங்களே செக் பண்ணிக்க ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி சிங்கிள் பேக்கெட் வந்துச்சு. இப்போ 50 கிராம் சரம் வேணுமா, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நீங்க டச் ஸ்கிரீன்ல டச் பண்ணா மட்டும் போதும். ஒரு 5 பாக்கெட் வேணுமா, 10 பாக்கெட் வேணுமா, 7 பாக்கெட் வேணுமா, உங்க தேவைக்கு நீங்க ஜஸ்ட் டச் பண்ணாலே போதுங்க. சரனா சரம், இல்ல சிங்கிள் பாக்கெட்னா சிங்கிள் பாக்கெட் எடுத்துக்க முடியும். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், ஒவ்வொரு கஸ்டமருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணோம். இந்த மிஷின் டெலிவரி பண்ற ஊர் பாத்தீங்கன்னா சென்னை. அவரோட இடம் பாத்தீங்கன்னா ஒரு 10 அடி தான் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டதால அவரோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மிஷினுடைய ஹைட்டும் டேங்க்கும் மொத்த டிசைனுமே செஞ்சிருக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய கஸ்டமைஸ்டு பேக்கிங் மெஷின். சரி, இப்போ இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 2 ஹெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்கனாமிக்கலா நாங்க வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்ததுமே பெரிய மிஷின் தான் போகணுமா, இல்ல அதுக்கு ஏதாவது சின்ன மிஷின் இருக்கா, இல்ல இதை விட அதிக குவான்டிட்டி அதிக ப்ரொடக்ஷன் இருக்குன்னா இதோட பெரிய மிஷின் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்களே. ஏன் இல்ல, சிங்கிள் ஹெட் மிஷினுங்க. அதாவது இந்த மிஷின் 2 ஹெட் வேயர் மிஷின். இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் சிங்கிள் ஹெட் வேயர் மிஷின். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதிக ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்னா 3 ஹெட், 4 ஹெட், 5 ஹெட் until 25 ஹெட்ஸ் வரைக்கும் கஸ்டமைஸ்டா மிஷின் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம எந்த பொருள் டேங்க்ல கொட்டுறோமோ நமக்கு என்ன வெயிட் வேணுமோ டச் ஸ்கிரீன்ல டச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வெயிட் போட்டு பேக் பண்ணி வருது இந்த மாதிரி. இப்போ இந்த வெயிட் எல்லாம் மானிட்டர் பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலா 2 ஹெட்ன்றதால 2 வெயிங் கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம். அதாவது டேங்க்ல கொட்டிட்ட பொருள் எவ்வளவு வெயிட் போட்டுட்டு சொல்லி நீங்க லாங் டிஸ்டன்ஸ், ஒரு குறைஞ்சபட்சம் 5 அடியோ 10 அடியோ 12 அடியோ 15 அடி டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஈஸியா நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் நம்ம வந்து கண்ட்ரோலர் கொடுத்துருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மிஷின்ல மெட்டீரியல் கான்டாக்ட் பார்ட், அதாவது டேங்க், வைப்ரேட்டர், வெயிங் பாக்ஸோ, ட்ரேவோ, இந்த சூட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 ஃபுட் கிரேடு மட்டும்தான் நம்ம கம்பெனியில பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த மிஷின் டேங்க்ல வந்து எப்படி பொருள் கொட்ட போறோம், எப்படி வந்து ப்ராப்பரா வெயிட் போடுது, எப்படி இந்த 12 இன்ச்சு கவர் ப்ராப்பரா ப்ராடக்ட் ஃபில் பண்ணி பாக்கெட் பண்ணி வருதுன்னு சொல்லி ரொம்ப டீடைல்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் நிறைய பேச விரும்புறேன், செயலை காட்ட விரும்புறேன்.
எவ்வளோ பெரிய பாக்கெட்டு, 12 இன்ச்சு கவர். ஓகே, இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் மிஷின் வேணுமா? அதுவும் ஒன்றும் இல்லைங்க, 2 வருஷம் ஃபுல் மிஷினுமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வேணுமா? இந்த 2 வருஷம்ன்றது பார்த்தீங்கன்னா மிஷினோடைய டாப் டு பாட்டம், அதாவது ஒரு போல்டோ, நட்டோ, வாஷரோ, டச் ஸ்கிரீனு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மோட்டார், பேரிங்ஸ், மெக்கானிக்கல் எல்லா ஐட்டமும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குற ஒரே கம்பெனி ஆஃப் தமிழ்நாடு. திஸ் இஸ் விஐபி மிஷினரிஸ். நான் இன்ஜினியர் ஆதிநாராயணன்.